ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 14th month of September the year 2005. Today is a good Sunday morning. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் வாழ கிருபை செய்வீராக. You give us grace that we can rejoice and live in the Lord Jesus Christ. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பது. let us rejoice in the Lord always. கவனிங்கள், பிலிப்பியர் 4:4. The book of Philippians chapter 4 verse 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. I will say it again, rejoice. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் நம் மூலதனம். Let our trust be, we have to be rejoice, we have to be happy in our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பது நம் மூலதனம். We have to be happy in the Lord Jesus Christ. அதுதான் பலன். This is our strength. அதற்காக கிரியை செய்வோம். And let us work through it. கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையே இப்படி நடத்தட்டும். Let us trust in Jesus, guide us this way. சந்தோஷமாய் இருப்போம். Let us be joyful. முதலாவது குறிப்பு, As my first point, பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நாங்கள். the sanctified saints we are. பிலிப்பியர் 1:1. The book of Philippians chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, Paul and Timothy, servants of Christ Jesus, to all God's holy people in Christ Jesus. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவன். To all God's holy people in Christ Jesus at Philippi, together with the overseers and deacons. கவனிங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவன் இந்த உலகத்திலே இருந்தாலும், Listen, even though we have been sanctified, lives in the world, நம் குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. our home is in heaven. பிலிப்பியர் 3:20. The book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. He is an inmate of heaven. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Do not be anxious about anything, but in every situation by prayer and petition. நாம் பரலோக குடிமகன். He is an inmate in heaven. சந்தோஷமாய் Let இருப்போம். us rejoice. இரண்டாவது குறிப்பு, As my second point, தேவன் அழைத்த அழைப்பில் செயல்படுவோம். let us function in the call of God. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறோம். I present toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. பவுல் சிறையில் இருந்தான். Paul was in prison. பாடுகள் போராட்டங்கள் சிறை அதிகாரியின் ஆளுகையில் இருந்தாலும், All the Paul underwent trials and struggles, தேவ ஆளுகை நிருபங்களை எழுத பண்ணியது. and it made him write letters to churches. தேவனுடைய பலன் இருந்தது. He lived with God's strength, அழைப்பில் நிலைத்திருக்க செய்தது. and he stayed stable in God's call. ஆகையினாலே அழைத்த அழைப்பிற்கு ஆக நாங்கள் சந்தோஷமாய் செயல்படும். Therefore, let us be rejoiced in the call that God has given us. மூன்றாவது குறிப்பு, As my third point, கவலையற்று சந்தோஷமாயிருப்போம். let us be joyful without worries. பிலிப்பியர் 4:6. The book of Philippians chapter 4 verse நீங்கள் 6. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் Do not be anxious about எல்லாவற்றை anything, குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. கவலையற்று சந்தோஷமாயிருப்போம். We should not worry about what we don't have. கவலை என்று சொல்லும் போது, If we worry about these situations, இல்லாதொன்றிற்காக கவலைப்படக்கூடாது. we should not worry about what we don't have. இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கவலைப்படக்கூடாது. We should not worry about the present situation. கடந்து போகின்ற சூழ்நிலை குறித்து கவலைப்படக்கூடாது. We should not worry about a passing situation. கவலைப்படுவோம் என்றால் If we worry about these situations, அதன் விளைவு, the consequences: 1 சோகம், 1 sorrow, 2 குற்ற உணர்வு, 2 feeling of guilt, 3 வெட்கம், shame, 4 கோபம், anger, 5 மன உளைச்சல், 5 depression, 6 மன விசனம், mental anguish, 7 தாழ்வு மனப்பான்மை, inferiority complex, 8 தனிமை, loneliness, 9 மனத்தளர்ச்சியை உணர்வு. and 9 mental weakness. ஆகையினால் கவலைப்படாமல்
Therefore, we will not worry about anything. சந்தோஷமாயிருப்போம். Let us rejoice. திரும்பவும் விளங்கப்படுத்துகிறேன். I make you understand. கவலைப்படுகிறதா இருந்தால் If you are going to worry about anything, ஸ்தோத்தரிக்காமல் ஜெபிக்காமல் கவலைப்படுவோம். we will worry without praising God or glorifying Him. சந்தோஷமாகவே இருப்பது தேவ விருப்பம். God's desire is make us happy. இயேசுவின் In the நாமத்தினால் name of Lord Jesus Christ. நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறபடியினாலே As we are being sanctified as saints, நீர் கூட இருக்கிறீர். you be with us. நாங்கள் சந்தோஷமாயிருந்து Let us be happy. இந்த ஓட்டத்தையோட கிருபை செய்வீராக. And you give us grace that we can run this இயேசுவின் race. நாமத்தினால். In the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.